ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த 2024 புது வருஷம் தொடங்கி ஸ்டார்டிங்லேயே நிறைய நல்ல படங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த புது வருஷத்தோட ஸ்டார்டிங்கே தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்காக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி அதிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆக போகிற டாப் 5 படங்கள், அதாவது தி டாப் 5 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்கமிங் மூவிஸோட லிஸ்ட்டை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படங்களில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, அந்த படங்கள்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற கோட் திரைப்படம் தான். இந்த கோட் படத்தை டைரக்டர் வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் மறைந்த நடிகர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் AI டெக்னாலஜி மூலமாக ஒரு கேமியர் ரோலை நடிக்கிறாரு அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நடிகை த்ரிஷா அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலை நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற நிலையில் அந்த ரோல் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ரோலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட கதை ஒரு மிலிட்டரி பேஸ்டு கதையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2024 தீபாவளியை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் லியோ படத்தோட வசூலை விட அதிக கலெக்ஷனை கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸை தெறிக்க விடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் இந்தியன் 2. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களோட டைரக்ஷனில் 1996 ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இந்தியன். இந்த இந்தியன் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் அலறிச்சு. அந்த அளவுக்கு லஞ்சத்தை பற்றி பேசப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இந்தியன் படத்தோட பார்ட் 2 எப்படா வரும் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது மாதிரியே இந்தியன் படத்தோட பார்ட் 2வான இந்தியன் 2வை எடுத்து முடிச்சிருக்காரு டைரக்டர் சங்கர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சங்கருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்தியன் தாத்தாவுக்குமே நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. இந்தியன் பார்ட் 1க்கு இசை புயல் AR ரகுமான் இசையமைச்சிருந்த நிலையில் இப்போ இந்தியன் 2க்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அதனாலேயே இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் BGM மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லஞ்சம் அண்ட் ஊழலுக்கு எதிராக இந்தியன் தாத்தா பண்ண போகிற சம்பவங்கள் தான் இந்தியன் 2 படத்தோட கதையாக இருக்க போகுது. இந்த இந்தியன் 2 படம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இந்தியன் 2வும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 1000 கோடிக்கும் அதிகமாக கலெக்ஷனை தெறிக்க விடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் கங்குவா. டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்களோட டைரக்ஷன்ல ஆக்டர் சூர்யா அவர்கள் 6 கேரக்டர்ல நடிச்சிருக்க படம் தான் இந்த கங்குவா. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படம் டைரக்டர் சிவா அவர்களோட கனவு படம் அப்படின்னே சொல்லப்படுது. சூர்யா அவர்களோட சினிமா கெரியர்லேயே ஒரு பிரம்மாண்டமான படமா 250 கோடி பட்ஜெட்ல உருவாகிட்டு இருக்கு இந்த படம். நாடு முழுவதும் 38 மொழிகள்ல பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட போஸ்ட் அண்ட் டைட்டில் கிளிம்ஸ் டீசரை ஏற்கனவே ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட VFX காட்சிகள் படமாக்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த படத்தில் சூர்யாவோட ஒவ்வொரு கெட்டப்பும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இந்த கங்குவா படத்தை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ஸ்லாம் வேற லெவலில் தெரிக்க விட்டுருக்காரு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸில் கண்டிப்பாக 1000 கோடியை வசூல் செய்கிறது உறுதி. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் தான் விடாமுயற்சி. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல தல அஜித் அவர்களோட நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் இந்த விடாமுயற்சி. டைரக்டர் மகிழ் திருமேனி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கொள்ள அடிக்கிறவனை கொலை செய்யறவனை மன்னிச்சு நாடு முழுக்க அவங்க கூட்டமா இருக்கு. பொதுவாகவே தல அஜித் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னாலே அந்த படத்தோட அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு தல படங்கள்ல இருந்து அப்டேட் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே படக்குழு வெளியிடவே இல்லை. உங்க பையன் பண்ணது சின்ன திருத்தல தல அவர்களோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட அப்டேட்டுக்காகவே விடாமுயற்சியாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த 2024 கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த மந்த்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை தலை பிறந்த நாளான மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த ரிலீஸ் டேட்டை பற்றின அப்டேட் ஆனது கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் தெரிக்க விடும்னே சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் அமரன். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி தயாராகிட்டு இருக்க படம் தான் இந்த அமரன். இந்த படத்தை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஆக்ஷன் ரோலில் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரோலில் நடித்து வெளிவந்த காக்கி சட்டை படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டாக இந்த அமரன் படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசருக்கு ஆடியன்ஸ் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த அமரன் படத்தோட கதை ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி முன்னாள் ராணுவ வீரரான முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாறை தான் படமாக எடுக்கிறாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமரன் படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் பிஜிஎம் அண்ட் சாங்ஸுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த அமரன் எந்த அளவுக்கு வெற்றி பெறுது அண்ட் அதே நேரம் பாக்ஸ் ஆஃபீஸில் எத்தனை கோடி கலெக்ஷனை வசூல் செய்யுது அப்படின்னு. ஸோ ஃபைனலாக நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் நினைக்கலாம் இந்த லிஸ்ட்டு அவ்வளோதானா அப்படின்னு. அதாங்க இல்லை. இந்த லிஸ்ட்டில் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வேட்டையன், புஷ்பா 2, ராயன், தக் லைஃப், STR48 அப்படின்னு இன்னும் நிறைய படங்கள் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ அந்த படங்களோட லிஸ்ட்டை நான் இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்ட் 2வாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அந்த பார்ட் 2 வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.